இது ஒரு பாதிப்பான விடயம் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. நிச்சயமாக கனடாவிற்கான பாதிப்பு நேற்றைய கனேடிய பிரதமரின் உரையை கேட்டிருந்தீர்கள் என்றால் அதன் ஆழம், வீரம் மற்றும் அந்த ஆக்ரோஷம் அனைத்துமே வெளிப்பட்டதாக மக்களால் இப்பொழுதும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருப்பது ஒன்று. அமெரிக்காவும் கனடாவும் ஒரு பண்பட்ட சக்திகளாக ஒருவரை ஒருவர் பிரித்து பார்ப்பதில்லை மற்றும் அவர்களுக்கு இடையேயான உறவாடல் என்பது ஒரு உலகத்தாலேயே பாராட்டப்பட்ட ஒரு கூட்டுறவாக இருந்த ஒரு இடம். இவ்வாறான ஒரு வழியில் காசை வாங்க முயன்றால் அது அமெரிக்கர்களை பாதிக்க போகின்றது. அதனைத்தான் இந்த அமெரிக்க ஊடகங்கள் கூட குறிப்பிடுகின்றன என்னவென்றால் ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. கனடாவை சுற்றிலும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை நாங்கள் நேற்றைய நாளிலே உணர்ந்திருந்தோம். காரணம், மிக நீண்ட நாட்களாகவே அமெரிக்க அரசாங்கம், அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு 25 விதமான வரியினை கனேடிய ஏற்றுமதி பொருட்கள் மீது விதிக்கப் போகிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்ட நாளில் இருந்து கனடாவினுடைய முக்கிய அமைச்சர்கள் உட்பட, தொழில்துறை உட்பட எல்லாமுமே ஒரு விதமான ஆட்டம் இருக்கிறது என்பது உண்மை. இது ஒரு பக்கம் என்று சொல்லிச்சனால் அது எப்போது நடக்கும் என்கிற அந்த பதட்டம் தாண்டி நேற்றைய நாளிலே அந்த அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டதன் பிற்பாடு கனேடிய அரசாங்கம் அதற்கு பதிலளித்திருக்கிறது. அதே மாதிரியான 25 வீத வரியினை அமெரிக்க ஏற்றுமதி பொருட்கள், இறக்குமதி பொருட்களின் மீது கனடா விதித்திருக்கிறது என்பது நேற்றைய நாளிலே நாம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆக இது வெறுமனே கனடாவை மாத்திரம் பாதிக்க போகின்ற ஒன்று கிடையாது. அமெரிக்கர்களையும் அங்கே இருக்கக்கூடிய தொழில் சந்தையினையும் அங்க இருக்கக்கூடிய வேலை சந்தையினையும் கணிசமான முறையிலே பாதிப்பு இரண்டு பக்கமுமே இருக்க போகிறது என்பது உண்மை. இது போக அமெரிக்கா மிக நீண்ட காலமாக கனடாவோடு பேணி வந்திருக்கிற பொருளாதார ரீதியான நல்லுறவினை, அந்த சங்கிலியினை முறித்துக் கொண்டிருக்கிறது என்பது தட்டு தெளிவாக தெரிய வருகிறது. இதை கனடா எப்படி கையாளப் போகிறது, எங்களுடைய மாற்றீடு வழிகள் எப்படி இருக்க போகிறது, இதற்கு ஒவ்வொரு மாகாண அரசாங்கங்களும் எப்படி பதிலளித்திருக்கிறது, என்னென்ன பொருட்கள் மீது அந்த வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான விவரங்களை நாங்கள் ஆழமாக பேச போகிறோம். வழக்கம் போல இந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு தேவையான உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைய நாளில் இந்த செய்தி கேள்விப்பட்டதில் இருந்து இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நிச்சயமாக இது ஒரு பாதிப்பான விடயம் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. நிச்சயமாக கனடாவிற்கான பாதிப்பு அதிகமாக இருக்க போகின்றது என்பதை ஏற்கனவே அறிந்தவர்களாக இருக்கின்ற மக்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆகியோர் இன்னும் துவண்ட ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு வெள்ளிடை மலையான உண்மை. ஆனால் மறுபக்கமாக கனடா விழித்தெழுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்றால், இதுவரை காலமும் கனடா என்பது அமெரிக்காவுடன் ஒத்தியங்கும் ஒரு சக்தியாக, அல்லது நேற்றைய கனேடிய பிரதமரின் உரையை கேட்டிருந்தீர்கள் என்றால் அதன் ஆழம், வீரம் மற்றும் அந்த ஆக்ரோஷம் அனைத்துமே வெளிப்பட்டதாக மக்களால் இப்பொழுதும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருப்பது ஒன்றாக. இதுவரை அவர் சென்ற பாதை வேறு, இப்பொழுது அவர் செல்கின்ற பாதை வேறு என்பது போல அவர் அமெரிக்கர்களை நோக்கித்தான் விழித்திருந்தார் ஒழிய டொனால்ட் ட்ரம்பையோ அமெரிக்க அரசை நோக்கியோ இல்லை. அதில் சொல்லப்பட்ட செய்திகளில் பல உண்மைகள் இருக்கின்றன. எடுப்பார் கைப்பிள்ளை போல அமெரிக்கா எங்கு போருக்கு செல்கின்றதோ அங்கு போருக்கு சென்றவர்களாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவிற்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக சென்று உதவுகின்ற சக்தியாக இருக்கட்டும், அண்மையில் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட நெருப்பிற்கு எவ்வாறு இந்த விமானங்களை அனுப்பி செயற்பட்டார்களோ அது போன்ற பல இத்தியாதிகளை அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் பிரதமரின் உரையில் அங்கே இருக்கின்ற அடிநாதம் என்னவென்று சொன்னால், கனடா நிச்சயமாக ஒரு சிறிய காலத்திற்கான ஒரு பொருளாதார மந்த நிலையை அடைய போகின்றது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆனால் மறுபக்கமாக கனடா தன்னிறைவு அடைய வேண்டிய இலக்குகளில் தன்னை நோக்கி முன்னிறுத்துவதாகவும், மறுபக்கமாக வேறு பங்குதாரர்களை அல்லது கூட்டுறவாளர்களை தேடுவதாகவுமான ஒரு தேவையை நிச்சயமான ஒரு அல்லது நிதர்சனமாக்கி இருக்கின்றது. அதை அவ்வாறுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவும் கனடாவும் ஒரு பண்பட்ட சக்திகளாக ஒருவரை ஒருவர் பிரித்து பார்ப்பதில்லை மற்றும் அவர்களுக்கு இடையேயான உறவாடல் என்பது ஒரு உலகத்தாலேயே பாராட்டப்பட்ட ஒரு
கூட்டுறவாக இருந்த ஒரு இடத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. அதனை பலரும் பலவாறு நோக்கினாலும் இந்த விவகாரம் என்பது கனடாவிற்கான தன்னிறைவு அல்லது பொருளாதாரத்தில் தேடுதல் என்பதை பல வகைகளிலும் ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக இந்த அமெரிக்காவில் இருந்து புறப்படுகின்ற பொருட்களுக்கான முயற்சிகள் இங்கே அதாவது நடைமுறைக்கு வரப்போவதாகவும், அல்லது கனேடிய பிரதமர் தனது நேற்றைய உரையில் குறிப்பிட்டது போல அவர் கனேடியர்களை கேட்டிருந்தார், நீங்கள் கனடாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன, மாகாணங்கள் இருக்கின்றன, தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன, அங்கு செல்லுங்கள், அமெரிக்காவில் செல்வதை விட என்று. இவையெல்லாம் ஒரு அந்த அடிப்படை உதாரணங்கள் அல்லது ஆக்ரோஷத்தில் இருந்த கருத்துக்களாக இருந்தாலும் இதன் பின்னணி என்பது ஒரு பூதாகரமாக மாறப்போகின்றது. இதற்கான தேவை என்னவென்று சொன்னால், இப்பொழுது சடார் என ஏற்பட போகின்ற இந்த தொழில் முயற்சி குறைப்புகள் மற்றும் பொருட்களை வாங்க முடியாத நிலைக்கு செல்ல போகின்ற அமெரிக்கர்கள், அதாவது உண்மையிலேயே அமெரிக்காவிற்கு பண முறிவும் அல்லது பண முடைவு அல்லது பொருளாதார மந்தநிலை இருக்குமானால் அவர்கள் புதிய பண முறிவுகளை, அதாவது அந்த ட்ரஸ்டி, அதாவது இவ்வாறான அதாவது அந்த முதலீட்டு வேலைகளில் ஈடுபட வேண்டுமே ஒழிய, அல்லது ட்ரெஷரி பில்ஸ் போன்றவற்றை மேலதிகமாக சந்தைக்கு விட்டு அதன் மூலம் பணத்தை வாங்க வேண்டுமே ஒழிய, இவ்வாறான ஒரு வழியில் காசை வாங்க முயன்றால் அது அமெரிக்கர்களை பாதிக்க போகின்றது. அதனைத்தான் இந்த அமெரிக்க ஊடகங்கள் கூட இப்போது குறிப்பிடுகின்றன என்னவென்றால் ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை என்று. ஏனென்று சொன்னால், கனடாவில் இருந்து செல்கின்ற ஒரு பொருளுக்கு 25% உயர்வு வரியை அமெரிக்கர் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அது இவ்வாறு கூறுங்கள், இரண்டும் ஃபோர்ட் என்கின்ற கார் நிறுவனத்தின் கம்பெனிகளாக இருந்தால் கனடாவில் செய்கின்ற ஒரு காருக்கும் அமெரிக்காவில் செய்கின்ற காருக்கும் அமெரிக்கர்களுக்கு வித்தியாசம் தெரியாது என்றால் ஒரே விலை. இனி வரப்போகின்ற காலத்தில் ஒரே பொழுது கூறுங்கள் ஃபோர்ட் F50 150 ட்ரக்கை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அமெரிக்க சந்தை விலை அமெரிக்க டாலர்களில் 50,000 இருந்தால் கனடாவில் இருந்து செல்வதற்கு $62,500 கொடுக்க வேண்டி வரும். ஆனால் அதனை செய்பவர்கள் அமெரிக்கவர்கள், செய்கின்ற இடம்தான் வேறு. இவ்வாறான விலைகளில் இந்த சாப்பாட்டு பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த ஏனைய பொருட்களின் விவகாரத்தில் இது நிச்சயமாக மத்திய தர வர்க்கத்தினுடைய பலத்த பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. இது தொடர்பாக இப்பொழுது கனேடிய பிரதமர், கனேடிய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் 3 முதல்வர்கள் முக்கியமாக இந்த விடயத்தில் பாராட்டப்பட வேண்டியவர்கள், ஒன்றாரியோ முதல்வர் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் மற்றும் மனிடோபா முதல்வர், அவர்கள் மூவரும் தங்களுடைய சந்தைகளில் இருந்து இந்த மதுபான சாலைகள் அல்லது மது பானத்தை விற்கும் இடங்கள் மாகாணத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கே இருந்து முதல் நடவடிக்கையாக அமெரிக்க சார்பு மதுக்களை அவர்கள் தங்களுடைய விற்பனையில் இருந்து அகற்றுகின்றார்கள். இவ்வாறாக அவர்களே நாயகர்களாக மாறி வருகின்றார்கள். அதேவேளை எதிர்கட்சி தலைவரான பியர் பொலிவியர் அவர் கூட இப்பொழுது இன்று உரையாற்றிய பொழுது இந்த அமெரிக்க நண்பர்கள் என்று விളിக்கின்ற அளவிற்கு நேற்றைய கனேடிய பிரதமரின் பேச்சு இருந்திருந்தது. அதே பாணியொத்த பேச்சை பேசிக் கொண்டு செல்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இங்கே இடம்பெற போகின்ற விடயம் என்னவாக இருக்க போகின்றது என்றால், இந்த விவகாரத்தில் எவ்வாறு தன்னிறைவு காண்பது அல்லது உடனடியாக அந்த அடுத்த கூட்டுக்களை சேர்வது என்றால் இவர்கள் கொடுக்கின்ற கால எல்லை என்பது மிகவும் ஒரு கடினமான நம்புதற்கரிய கால எல்லை. சனிக்கிழமை விடுத்த அறிவித்தல் புதன்கிழமை நடைமுறைக்கு வரப்போகின்றது. செவ்வாய்க்கிழமை நடைமுறைக்கு வரப்போகின்றது என்றால் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலாகத்தான் இதனை பார்க்க முடியும். எனவே அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தில் இருந்து கனடா என்பது செல்வதாகவும் அல்லது அமெரிக்கா என்பது, அதாவது நேற்றைய அந்த பிரதமரின் பேச்சில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஜான் எஃப் கென்னடியின் அந்த புவியியல் அயலராக்கியது, வரலாறு நண்பர்களாக்கியது, அதே போல இந்த கூட்டுறவு என்பதை எங்களை பங்காளிகளாக்கியது என்று குறிப்பிட்டது போல இவ்வாறு இருந்த ஒரு 2 நாடுகளிடையேயான இந்த பிளவு என்பது தற்பொழுது நிசர்சனமாகியுள்ளது. எனவே
அதற்குரிய தேவைகள் என்பன எவ்வாறு எடுக்க போகின்றோம் என்று இப்பொழுது பார்த்தீர்களானால் எரிபொருட்களை விற்பதான அதாவது பவர் கிரிட்ஸ் மின்சாரத்தை விற்பதானால் அதற்குரிய வேறு நாடுகள் தற்பொழுது இருக்கின்றனவா என்றால் இல்லை. ஆனால் அதனை வேறு வழியில் கனடாவில் பாவிக்க முடியுமா என்றால் ஆம். இப்பொழுது இந்த விவசாயிகளுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்க போகின்றது என்று சொன்னால் தன்னிறைவு காண்பது விவசாயத்தில் 5 விதமான கனேடிய நிலங்கள் தான் விவசாயம் செய்யப்படுகின்றது. எனவே இந்த விவசாயிகளாக அங்கீகரிக்கப்படுபவர்கள் கூடும் பொழுது அவர்களுக்கான கடன் அடிப்படைகள் மற்றும் இந்த பசுமை வீடுகள் அதாவது கிரீன் ஹவுசஸ், அதாவது இந்த விண்டர் காலத்திலும் பயிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய கிரீன் ஹவுஸ் போன்றவற்றை அமைப்பதற்கான முதலீடுகளை எல்லாம் அரசே செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அது உண்மையிலேயே விவசாயிகளுக்கான ஒரு பொற்காலமாக மாறப்போகின்றது. அதே போல இந்த லம்பர் அதாவது வீட்டு கட்டுமானத்திற்கான பொருட்களை எல்லாம் கனடாவில் உற்பத்தி செய்வதற்கு ஏராளமான கனிமங்களும் அல்லது வளங்களும் இருக்கின்றன. அவையெல்லாம் பயன்படுத்த போகின்றன. எனவே பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போவது அமெரிக்காவாக இருந்தாலும் இதில் ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய நிலையைத்தான் அடைய வேண்டும் என்று சொன்னால் கனேடிய பிரதமர் குறிப்பிட்டது போல நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் மீண்டும் தொடர்ந்து பயணிக்க விரும்புகின்றோம், நாங்கள் அதற்கான முயற்சிகளைத்தான் தொடர்ந்து எடுப்போம் என்கின்ற அந்த ஆணித்தரமான வார்த்தைகள் என்பன கனடாவின் நிலையை கட்டியம் கூறுகின்றது. ஆனால் மக்கள் எதிர்பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு சிறிது காலத்திற்கு இது பொருளாதார மந்தத்தை ஏற்படுத்த போகின்றது. அதற்கான தயாரிப்புகளை கனடா ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இது ஒரு புரட்சியை கிளப்ப போகின்றது. அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் ஒரு தனி மனிதர் வெற்றி பெற்ற அவருடைய கருத்தியல் என்பது அவரை யாருமே அதாவது ஒரு கொமெடியனாகத்தான் பார்ப்பார்கள் அல்லது ஒரு நம்பிக்கை இல்லாத மனிதனாக ஃபெலோனி குற்றவாளி நாட்டை ஆள்கின்றார் அவ்வாறுதான் பார்ப்பார்கள். ஆனால் அவருடைய செயற்பாடுகள் என்பன சில வேளைகளில் யதார்த்தத்தில் கசப்பான உண்மைகளை கற்பிதம் தருகின்றது. இது நிச்சயமாக அமெரிக்கர்கள் இதற்கு எதிராக போர்க்கொடி எழுப்பும் மட்டும் கனடாவை பொறுத்தவரையில் ஒரு உடனடி தேவையாக இப்பொழுது அர்ஜென்டினா போன்ற நாடுகளோ அல்லது மெக்சிகோ, குவாத்தமாலா, ஈக்குவடர், நிக்கரோக்வா, கயானா போன்ற நாடுகளையோ உடனடி சந்தைகளில் ஈடுபடுத்துவதற்கான தேவையும் அதேவேளை இப்பொழுது பல் கலாச்சார கிராமமான கனடாவில் இந்த பல் கலாச்சார வணிக மையங்கள் அல்லது இனஞ்சார்ந்த வணிக மையங்களுக்கு கூட ஒரு பெரும் ஒரு அதாவது ஆதரவு நிலையை ஏற்படுத்த போகின்றது. எப்படி என்றால் அது தென்னாசியாவில் இருந்து கூட பல பொருட்களின் இறக்குமதி என்பது அதிகரிக்க போகின்றது, அது இலங்கை உட்பட. எனவே அந்த நாடுகள் கூட பெரும் வருவாய் பெறுகின்ற நாடாக மாறப்போகின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் Active Green and Rose Complete Tire and Auto Center சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் Active Green and Rose. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நேற்றைய நாளிலே இவ்வளவு ஒரு நலிந்த நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இந்த குடிவரவு, குடிபெயர்வு, இங்கே கோவிட்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார மந்தகதி, இவைகள் எல்லாமே சேர்த்து கனடாவை கொஞ்சம் ஒரு நலிந்த நிலைக்கு கொண்டு போயிருந்த ஒரு நேரத்தில் அமெரிக்கா இத்தகைய ஒரு வரி விதிப்பினை செய்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவுக்கை கனடியர்கள் மீது அவர்களினுடைய முதுகின் மீது சுழற்றியது போன்றான ஒரு செயல். நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசுகிற பொது கூட சொல்லியிருந்தார், அமெரிக்காவை உறுதிப்படுத்துவதற்காக கனடாவை ட்ரம்ப் அவர்கள் தண்டிக்காமல் இருப்பது நல்லது அப்படி என்று. அதே நேரம் அந்த பேச்சு இன்னுமே ஆரோக்கியமாக இருந்தது. உண்மையிலுமே இந்த இடத்துல கோபமாக, ஆக்ரோஷமாக, இன்னுமே மோசமான ஒரு நாடாக கனடா செயல்படாமல் இப்பொழுதும் தன்னுடைய நிறையை காத்து நிற்கிற ஒரு நாடாக அதனுடைய பிரதிநிதியாக நேற்று அவர் பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது பாராட்ட வேண்டிய ஒன்றும் கூட. மிக ஆரோக்கியமான பேச்சு. காரணம் இத்தனை காலமும் நாங்கள் மேம்படுத்தி கொண்டு வந்த அந்த உறவின் பெயரால் இதை நாங்கள் உங்களுக்கு செய்ய விரும்பவில்லை, ஆனாலும் உங்களுக்கு வேறு வழிகள் இல்லை என்பது போல பேசியிருந்தார்கள். அதே நேரம்
மாகாண அரசாங்கங்களும் இதற்கான மிக உறுதியான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் 3 மாகாணங்கள், நான் நினைக்கிறேன் மனிடோபா, நோவா ஸ்கோஷியா, அதே போல ஒன்டாரியோ, 3மே இந்த மதுபானங்களை தடை செய்திருக்கிறார்கள். இப்படி படிப்படியாக எப்படி மாற்று பொருட்களை நாங்கள் பாவிக்க முடியும், அமெரிக்க பொருட்களுக்கு பதிலாக கனேடிய பொருட்களை பாவிக்க முடியும் என்பது போல சுழற்சி முறையிலே பட்டியல்கள் வெளியிலே சுற்றி கொண்டிருப்பதை சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே இப்படியான ஒரு விடயம் வருகிற போது பப்ளிக் ஒப்பீனியன் என்பது மிக மிக முக்கியம், பொதுமக்கள் கருத்து. ஆக சாதாரணமாக நான் போகிற போது இன்றைய நாளிலே நாம் இதை பற்றி உரையாடுவோம் என்பது தெரியும். ஒரு ஊபர் சாரதி இடத்துல பேசிக் கொண்டிருந்த நேரம் அவர் சொன்ன விடயம், அவர் அதை மிகவும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக சாதாரணமாக சொல்லுகிறார், இது கனடாவுக்கான வேக்கப் கால், இதை நாங்கள் எப்பொழுதோ செய்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு நாட்டின் மீது நம்பி இருந்ததும் அந்த நாட்டுக்கு நிழலாக மாத்திரமே இருந்து நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டதும் மிக மிக தவறான ஒரு விடயம். ஆக இப்பொழுதாவது கனடா மாற்று திட்டங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கே நல்ல நிலம் இருக்கிறது, நல்ல கனிம வளம் இருக்கிறது, நல்ல நீர் கனடாவை விட வேறு எங்கு இருக்கிறது. ஆக இவைகளை எல்லாம் சரி அளவில் பயன்படுத்துவதற்கான காலம் இந்த காலம். கனேடியர்களாக கொஞ்ச நாளைக்கு நாங்க பல்ல கடிச்சு கொண்டிருக்க வேண்டி வரமே ஒழிய இது கனடாவுக்கான காலம் என்பதுதான் உண்மை, இல்லையா? ஆக நாடாக அரசாங்கம் என்னென்ன மாற்று திட்டங்களை இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமையை சமாளிக்க எடுக்க போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் பெருமதியானவை. அதிலும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட விடயங்களில் ஒரு விடயத்தை நாங்கள் அதீதமாக யோசித்தோம் என்றால், இன்று அமெரிக்காவிற்கு அந்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற முதன்மைய நாடுகளில் 3 இடங்களில் கனடாவும் உள்ளது. இருந்த பொழுதிலும் முதலாவதாக உள்ள நாடு சீனா. சீனாவிற்கு 10% வரி விதித்து விட்டு 2 அண்டை நாடுகளான அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவுக்கும் 25% வரி விதிப்பது ஒரு அப்பட்டமான ஒரு அடிமை மெனத்தனம் அல்லது இந்த புலியிங், அதாவது தள்ளுதல், ஒருவரை ஆக்கிரமித்தல் அல்லது ஆக்ரோசித்து தள்ளுதல் நிலையில். இப்பொழுது அதற்கான நடவடிக்கையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கனேடிய பிரதமரின் நடவடிக்கை என்பது நாங்கள் அதற்கு உரியவர்கள் அல்ல, உங்களுடைய அந்த புலியிங்கே ஏற்பதற்கு உரியவர்கள் அல்ல என்று அதற்குரிய பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அதாவது எழுந்து நிமிர்ந்து நின்றிருக்கின்றார். அதனுடைய பேச்சு தாக்கங்கள் நீங்கள் குறிப்பிட்டவற்றிற்கு மேலாக இங்கே இப்பொழுது ஒரு பேசு பொருள் ஒன்று வருகின்றது. இவருடைய பதவியை அல்லது லிபரல் கட்சியினுடைய தலைமை பதவிக்கான போட்டியை தள்ளி போடலாமா என்கின்ற கருத்தியலை கூட மக்கள் தற்பொழுது ஆராய்கின்றார்கள். என்றால் சடுதியாக இவருக்கு கிடைக்கின்ற ஆதரவு என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக பார்த்தீர்களானால் குளோப் நியூஸ் மற்றும் சிபிசி ஆகியவை இவருடைய உரையை தங்களுடைய இணையதளத்தில் பதிவேற்றிய பொழுது அல்லது தங்களுடைய யூடியூப்பில் பதிவேற்றிய பொழுது அதற்கு பின்னூட்டம் விடுபவர்களின் தொகை என்றும் இல்லாதவாறு அதிகமானதாகவும், இவருடைய பேச்சை வரலாற்று காலத்திற்கான பேச்சு என்கின்ற நிலையில் கனிமம் கூறுவதாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் எவ்வாறு நாடாக செயற்பட முடியுமாக இருந்தால் அனைவருமே ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பி. பொலிவியர் கூட நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் கூறியிருக்கின்ற அந்த விடயம் நன்னீர் கனடாவை போல உலகத்தில் எங்கும் இல்லை என்ற அளவு அவ்வளவு வீதமான நன்னீர் இருக்கின்றது. உலகின் 5 பெரிய நதிநிலைகளும் இங்கேதான் இருக்கின்றன, லேக்ஸ். மற்றும் அதாவது இந்த விவசாயத்திற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல வளமையாக பழைய காலத்தில், அதாவது 1990களின் நடுப்பகுதியில் அல்லது இறுதிப்பகுதியில் 134 நாட்கள் தான் அறுவடை காலமாக இருந்தது. இப்பொழுது அந்த காலம் என்பது இந்த பூமி மாற்றமடைதலால் நீடித்து செல்கின்றது. அதை விட இந்த குளிர்காலத்தில் தரவை, அதாவது காலபோக பயிற்சி செய்யக்கூடிய பயிர்கள் கூட அடையாளம் காணப்பட்டு அவற்றின் மூலமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யப்படலாம். எனவே ஒன்றுபட்ட குரலாக இருப்பதற்காக இவ்வாறான நிலைமைகளில் முதல்வர்கள் அனைவரும் மற்றது ஆளும் கட்சியும் ஈடுபட்டிருந்தாலும் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான கோரிக்கையை எதிர்கட்சி தலைவர் விடுத்திருக்கின்றார். ஆனால் பாராளுமன்றம் கூட்டப்பட்டால் அவர்கள் உடனடியாக செய்ய போகின்ற விடயம் என்னவென்றால் லிபரல் கட்சியை தோற்கடித்து ஒரு தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உயிராசையாக இப்பொழுது இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது 40% ஆதரவு உள்ளவர்களுடைய ஆதரவு என்பது இந்த ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் லிபரலின் நடவடிக்கைகள் தொடர்ந்து சென்றால் குறைய வாய்ப்புண்டு. ஏனென்றால் ஜஸ்டின் ட்ரூடோ மீதான வெறுப்பு என்பது கார்பன் டாக்ஸ் என்பதன் மூலம் வெளிவந்த ஒரு விடயம்.
இப்பொழுது மக்களை பொறுத்தவரையில் கார்பன் டாக்ஸ் விடியமே அல்ல. அவர்களை பொறுத்தவரையில் இந்த டாரிஃப் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரேஞ்ச் ஜூஸோ அல்லது இந்த பொருள் பழங்களோ அல்ல அவக்காடோ எதாக இருந்தாலும் எல்லாம் 25% பெறுமதி கூடப்பட போகின்றன வரி விதிப்புகளின் படி. அதனை ஏற்கக்கூடிய அளவிற்கு மக்கள் இல்லாதபடியால் தான் நீங்கள் குறிப்பிட்டது போல சமூக வலைத்தளங்களில் கனேடிய பொருட்களை கொள்வனவு செய்யுங்கள் என்கின்ற அதாவது கோரிக்கைகள் எடுப்படுகின்றன. அதே போல வேறு எங்கிருந்து இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல மற்ற நாடுகளில் இருந்து இந்த திராட்சை பழ ரசங்களையோ அல்லது ஒரேஞ்ச் கூடம்பழ ரசங்களையோ அல்லது பழ வகைகளையோ கொண்டு வருதல் என்பவற்றுடன் எவ்வாறான ஒரு நீண்ட கால அடிப்படையிலான பரிந்துரைவுக்கு போவது, அதாவது ஐரோப்பிய நாடுகளுடன் இப்பொழுது கனடாவிற்குள்ள 2 முக்கியமான தேவைகள், அதை நிச்சயமாக கனடிய அரசு செய்வோம் என்று பார்ப்போம். ஒன்று சீ ரூட், அதாவது ஆர்டிக் சீ ரூட். கனடாவின் முதன்மை, கனடாவே தான் கப்பல் போக்குவரத்தில் கதாநாயகனாக வரக்கூடிய சக்தி கனடாவிடம் உள்ளது. அதனை தனியாக பரிசீலித்து அந்த ஆர்டிக் மூலமான பயண ஏற்பாடுகளுக்கான ஒரு குழுவை பிரதமர் அமைப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது கனடாவை இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்லும். அதே போல வேறு எந்த நாடுகளில் இருந்து எவ்வாறான பொருட்களை எடுக்கலாம், எவ்வாறு பொருட்களை விநியோகிக்கலாம் என்பது, அதாவது நேட்டோ என்கின்ற ஒரு அமைப்பின் உருவாக்கத்தின் புறநிலைப்பாடு அல்லது G7 G20 என்ற அமைப்புகளின் உருவாக்கத்தின் புறநிலைப்பாடுகள் கனடாவை காத்திருக்கின்றன என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது அமெரிக்காவின் ஆதரவு சக்தியாக அல்லது அண்ணன் தம்பிக்காக சென்ற அண்ணனாகவும் பல செயற்பாடுகளில் கனடா ஈடுபட்டிருக்கின்றது. அந்த செயற்பாடுகளில் எவ்வாறாக தாங்கள் மேன்மை அடையலாம் அல்லது அவர்களிடையேயான உறவை வலுப்படுத்தலாம் என்பதை ஆராய வேண்டும். அது நேட்டோ நாடுகளின் மற்ற நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், அல்லது தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், அல்லது ஆசியா சார்ந்த நாடுகளாக இருக்கட்டும். ஏனென்றால் இப்பொழுது ஜப்பான், கொரியா போன்றன கூட இதனை அவதானமாக கவனிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் கூட சொல்லி இருக்கின்றது, தாங்களும் அவதானமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன நடக்கின்றது என்பதை. எனவே அந்த நிலைப்பாடுகளை செய்வதற்கு ஒரு திண்ம அரசு, அதாவது ஒரு உறுதிநிலை கொண்ட அரசு தேவை. அந்த அரசு யாராக அமைய போகின்றது என்ற கேள்வி இப்பொழுது இருக்கின்றது. அதற்கான காலவியல் என்பது நிச்சயமாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் நிலைப்பாட்டின் படி செல்லுமா, அல்லது இப்பொழுது குறிப்பாக இன்னொரு கட்சி வந்தால் அவர்களுடைய இப்பொழுது அவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது பியர் ட்ரூடோ அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இன்னும் பொருளாதார நடவடிக்கைகளை அமெரிக்காவுடன் மேலதிகமாக செய்வதன் மூலம்தான் நாங்கள் உறவை உறுதியாக்க முடியும் என்று. ஆம், அதற்கு யாரும் தயார். ஆனால் இப்பொழுது இங்கே உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், முட்டுக்கட்டை என்பது ஒரு முரணாக வருகின்றது. ஒரு மனிதாபிமானமற்ற அல்லது மனித தன்மையற்ற ஒரு மனிதன் தற்பொழுது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கின்றார் என்பதை நாங்கள் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை ஏற்று அதன்படி செல்வதற்கு இப்பொழுது மக்கள் முன்னுள்ள அந்த கேள்வி அரசியல்வாதிகளிடையே பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வருகின்ற தேர்தல் சடுதியான மாற்றங்களை ஏற்படுத்துமா என்று, அதுதான் இதற்குரிய வழிவகைகளை வகுக்கும். ஆனால் அந்த அரச கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனடாவை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக ரீதியான அவ்வாறான கட்டமைப்புகள் உள்ளபடியால் அந்த அரசு கட்டமைப்புகள் அதனை காவி செல்லும் என்று நாங்கள் நம்பலாம். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. உண்மை, நீங்கள் சொன்னது போல ஒரு நாடு தன்னுடைய அண்டை நாட்டை நோக்கி ஒரு நியாயமற்ற முறையிலே, தர்மமற்ற முறையிலே சவுக்கை சுழற்றுகிற போது அந்த நாட்டினுடைய கால்களை பயந்து போய் பிடித்துக் கொள்ளப் போகிறோமா? நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல, இல்லாவிட்டால் நம் நிலத்தினுடைய அருமை தெரிந்து காலூன்றி நிற்கப் போகிறோமா, காலூன்றி எழப்போகிறோமா என்பதுதான் இப்பொழுது கனடாவின் முன்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் அல்லது கேள்வி. ஆக இப்பொழுது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போதுதான் இன்னொரு விடயம் தோன்றியதை, இப்படியான ஒரு நிலைமையிலே நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள தயாரா? காரணம், பொருளாதார ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலை, குடிவரவு குடியகல்வு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அலை, இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒரு தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாரா? அப்படி சந்தித்தாலுமே கூட இதுவரைக்கும்
இத்தனை ஆண்டு காலம் எல்லா பேரிடர் காலங்களிலும் ஒருவர் நம்மோடு இருந்திருக்கிறார், இந்த நாட்டை நடத்தி இருக்கிறார். அவருடைய தலைமைத்துவத்தை வெளியில எல்லா நாடுகளும் மிக குறிப்பாக கோவிட் காலங்களிலே வியந்து போற்றி இருக்கிறது. இப்படி ஒரு நாட்டின் தலைவர் எங்களுக்கு கிடைக்க மாட்டாரா என்று பகிரங்கமாக சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் அவரை பிரைஸ் பண்ணியிருந்தார்கள். ஆக அப்படி இந்த நிலத்தை குறித்து நல்ல அனுபவம் இருக்கிற ஒருவர் இந்த இடத்துல இருந்து போய் இன்னொருவர் இந்த இடத்தை ஈடு செய்வது என்பது இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது எவ்வாறு இது நாங்கள் கணிப்பிடலாம் என்று சொன்னால், இது பேரிடர் காலமாக அறிவிக்கப்படும் பொழுது இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இதற்குரிய இது இப்பொழுது எவ்வாறு COVID-19 காலத்தில் செயற்பட்டமோ அவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்குள் கனடா ஈடுபட வேண்டிய தேவை வருகின்றது என்னன்னு சொன்னால், இந்த டொமினோ எஃபெக்ட் என்பார்கள். அதாவது ஒரு நெருப்பு குச்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் வைக்கின்ற பொழுது ஒரு நெருப்பு குச்சியை நீங்கள் தட்டிவிட்டால் அப்படி சடுதியாக அனைத்துமே அப்படி சரிந்து விழுகின்ற தன்மையை கொண்டு அந்த டொமினோ எஃபெக்ட் என்கின்ற வகையில் 2 மில்லியன் வேலைகளை இது பாதிக்க போகின்றது. 2 மில்லியன் வேலைகளை பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு கனடா செல்கின்ற பொழுது 40 மில்லியன் சனத்தொகையுடைய கனடாவில் அது எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாதது. எனவே அதற்குரிய மாற்று திட்டங்களை அவர்கள் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது லிபரல் கட்சி அதாவது ஒரு ரெசிஷன் என்பது வரப்போகின்றது என்பது உண்மை. பொருளாதார மந்த நிலை கனடா அடைய போகின்றது. அதற்கு முதல் இந்த வேலை பழுக்கள் என்பன மிகவும் மிகவும் உருக்கமாக சென்று அதன் மூலம் ஏற்பட போகின்ற தங்க நிலையை தவிர்ப்பதற்காக இந்த சடுதியாக வேலை இழப்பவர்களுக்கான மாற்று திட்டங்கள் போன்றவற்றை எல்லாம் அறிவிக்கின்ற தேவை என்பது நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு தேர்தல் வரும் பொழுது அதனுடைய பங்கு எவ்வாறு பார்க்கப்படும் என்பது, அதாவது அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் தற்பொழுது மக்கள் பாவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பெரிய பலத்த பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. இது காலம் தந்த ஒரு விடுதலைக்கான காலமாக இருக்கலாம் அல்லது விடுவிப்பதற்கான காலமாக இருக்கலாம். எனவே அதனை எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இது அமையும். ஆனால் நிச்சயமாக எதிர்வருகின்ற தேர்தலில் இது காத்திரமான பங்கை வகிக்க போகின்றது. நாங்கள் எவ்வாறு எதிர்பார்க்காமல் ஒரு வரி விதிக்கப்பட்டதோ அவ்வாறாக எதிர்பார்க்கப்படாமல் அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். ஆனால் அனர்த்த காலம் அல்லது ஒரு ஆபத்தான நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அரசு நீடிப்பதோ அல்லது தேர்தல்கள் பின்னோக்கி போடப்படுவதோ, அதாவது லிபரல் கட்சியின் அந்த நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்கின்ற அந்த கமிட்டிக்கு அதிகாரம் உள்ளது ஒரு தேர்தலை பின்போடுவதற்கும் திகதிகளை மாற்றுவதற்கும். திகதி இல்லாமல் பின்போடலாம் அல்லது திகதி ஒன்றை மாற்றி கூட பின்போடலாம். அவ்வாறான நடவடிக்கைகள் கூட அவர்கள் ஈடுபடக்கூடிய சாத்தியத்தை இனிவரும் நாட்களில் கொடுக்கும். இனிவரும் நாட்களில் எவ்வாறு இந்த விவகாரம் கையாளப்படுகின்றதோ அது கொடுக்கும். நிச்சயமாக சுரேஷ் தர்மா, நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பேரிடர் வருகிற பொழுது நாங்கள் பிரிந்து போகாமல் நாங்கள் சேர்ந்து நிற்பது என்பது எவ்வளவு பலமுள்ளவர்கள் நாங்கள் என்பதை காட்டுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மாகாண அரசாங்கங்களின் தலைவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், நேற்றைய நாளிலே ஒவ்வொருவரினுடைய உரையும் கடைசியாக முடிக்கிற போது நாங்கள் நாடாக இணைந்து யுனைட்டியாக நாங்கள் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது போலத்தான் அது இருந்தது. ஆக இந்த கூட்டு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நாங்களும் அதையேதான் சொல்லுகிறோம். நாடாக இதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கும் எப்படி இதற்கு வளர்ச்சி இருப்பது, அதாவது நாடு முன்னெடுக்கிற திட்டங்களுக்கு வளர்ச்சி இருப்பது என்பதற்கும் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய தேவை நமக்கு முன்பதாக இருக்கிறது. மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்காக. இந்த உரையாடலில் இன்னொரு உரையாடலில் சந்திக்கலாம். அவர்கள் குறிப்பிட்டது போல டீம் கனடா அனைவரும் ஒன்றாக பயணிப்போம். நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.